இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எரேமியா 31 அதிகாரம் 4 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். என்ற இந்த புதிய நாள் இது ஒரு சாதாரணமான நாள் அல்ல. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த நாள்ல ஆண்டவர் எங்களுக்கு செய்ய போகிற சகல நன்மைகளுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த ராத்திரி முழுவதுமாக அவர் எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து எங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை தந்து புதிய விடியலை காண செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அவருடைய வார்த்தையினூடாக அனுதினமும் எங்களோடு பேசி எங்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் தேற்றி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றும் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தை மிகவும் அழகாய் இருக்கிறது. நேற்று என்ன நடந்தது என்றது முக்கியமில்ல. நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து மனமுடைந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அது எல்லாமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை. நேற்று உங்களோட வாழ்க்கையில நடந்த அசாதாரணமான விஷயம் எல்லாத்தையுமே நீங்க இன்றைக்கும் தொடர வேண்டியது அவசியமில்லை. அதெல்லாம் பழையது. ஆண்டவர் உங்களுடைய கடந்த காலத்தை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து உங்களை வழி நடத்துகிறவர். இன்று ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார், நான் உன்னை மறுபடியும் கட்டுகிறேன், உன்னை கட்டி எழுப்புவேன் என்று. யாரெல்லாம் மனதளவிலையோ இல்லாட்டி உடல் அளவிலையோ உடைந்து போய் நொறுங்கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்ப போகிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்க உங்களோட தொழிலையோ இல்லைன்னா உங்களோட தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையிலையோ ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து நீங்க மனமுடைந்து போயிருந்தா அந்த விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உங்களுடைய மனதை கட்டி எழுப்புவார். என்று காலை எழுந்ததுமே பயம் இல்லாம இருங்க, சந்தேகம் இல்லாம நடங்க, நம்பிக்கையோட உங்களோட நாளை தொடங்குங்க. நீங்க தனியாக இல்லை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்காக நல்ல நாளாய் அமையும். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருப்பீங்க. அன்று இஸ்ரவேலர் எப்படி சிதறுண்டு நொறுங்குண்டு போனவர்களை ஆண்டவர் தேடி போய் மீண்டுமாக அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய தேசமாக கட்டி எழுப்பினாரோ, உங்களுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதனால நீங்க இதை குறித்தும் கவலைப்படாதீங்க. இடிந்து போன உங்களுடைய வாழ்க்கையை அவர் மீண்டும் கட்டி எழுப்பி ஆச்சரியத்துக்கு உரிய மக்களினமாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மாற்றுவார். ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சமாதானத்திலும் நிலையாயிருங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியாய் இருக்கட்டும். ஆமேன்.